So guys, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தானுக்கு lambda functions பற்றி பார்க்க போகிறோம். ஸோ lambda functions என்ன? இப்போ நான் இங்கே ஹாய்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்குன்னு வச்சுங்களேன். அது நான் கொடுக்குற இன்புட் இப்போ 5 கொடுக்குறேன், 5 × 5 25 வரும். அதாவது சிம்பிளாக சொன்னால் ஸ்கொயர்னு வச்சுங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆப்ரேஷனை பண்ணணும். ரெண்டாவது நான் அதை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து lambda ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். lambda ஃபங்க்ஷன்ஸை நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஒர்க் ஆகுது, ஆனால் இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டிஃபைன் பண்ணணும், அதை ரிட்டர்ன் பண்ணணும். இதே நான் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு நான் அதை lambda ஃபங்க்ஷன் எழுதி காட்டுறத. ஸோ ஃபங்க்ஷன் கால் அப்படியே தான் இருக்க போகுது, இருக்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே ஹாய்ன்றது தான் நமக்கு ஃபங்க்ஷன் நேம், அதை அப்படியே போட்டால் ஹாய் ஈக்குவல் டு lambda. பாஸ் பண்ணுற வேல்யூக்கு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் கோலன். ஸோ இப்போ இந்த கோலனுக்கு அடுத்து தான் இங்கே நம்ம பக்கத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் அங்கே இருந்து என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும்னு எழுத போகிறோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ நல்லா பார்த்துங்க, ஹாய்ன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ நம்ம ஹாய்ன்னு தான் கொடுக்கணும். ஈக்குவல் டு போட்டு lambda அப்படின்றது ஒரு கீவேர்டு. இது வந்து அந்த lambda ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். அதுக்காக இங்கே ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு கோலன். கோலனுக்கு அடுத்து என்ன ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை நம்ம எழுதிக்கணும். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதே அவுட்புட் தான் வருது. ஆனால் நாங்கள் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. பாருங்கள், இங்கே ரிட்டர்ன்னு போட்டிருக்கேன். இங்கே ரிட்டர்னா நான் போடல, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணல. இப்போ நாங்கள் ரிட்டனை தூக்கிட்டு பண்ணோன்னா எனக்கு வராது. பாருங்கள், இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு இதை தான் இப்போ தூக்கிட்டேன். இப்போ ரிட்டன்றதை எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரிட்டனே பண்ணாது. அங்கே பர்ஃபார்ம் ஆயிரும், ஆனால் இங்கே நமக்கு வராது. நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நன்னுன்னு வரும். ஏன்னா நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை. நாங்கள் ரிட்டர்னு போட்டு இப்போ ரன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு 25ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகி இங்கே வரும். ஸோ இது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு லைனில் வந்து நீங்கள் ஒரு சின்ன டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்றப்ப lambda ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து கமா போட்டு இன்னொன்று பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். போட்டும் காட்டுறேன். பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணால் நமக்கு எரர். ஏன்னா lambda ஃபங்க்ஷனில் இந்த சின்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் கீழே இந்த இண்டென்டேஷனில் வச்சு போட்டாலுமே உங்களுக்கு எரர் தான் வரும், இண்டென்டட் எரர்னு வரும். ஃபஸ்ட்டில் வச்சு போட்டிங்கன்னா அது நார்மல் பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சின்னதாக ஒரே ஒரு இது மட்டும் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம்.